Hello friends, welcome to Lights Up channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 7 மேஜர் டாக்ஸின் சைன்ஸ் நம்மளோட பாடியில் இருக்குது. ஒரு சிலதுக்கு அது முக்கியமான சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவோம், ஃபுட்லேயும் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம பாடிக்கு கெடுதல் தான், அளவுக்கு கம்மியாக இருந்தாலுமே நம்ம பாடிக்கு கெடுதல் தான். ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கம்மியாக்க ட்ரை பண்ணணும். கம்மியாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம அதிகமாக்கன்றத விட அதோட கரெக்ட் லெவலுக்கு வந்து நம்ம எடுத்து வர பார்க்கணும். பழமொழியே இருக்குது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அதே மாதிரி தான் அளவுக்கு மீறி எது சாப்பிட்டாலும் தப்பு தான். பாய்சனாக இருந்தாலும் ஒரு துளி கம்மியாக சாப்பிட்டாலும் விஷம் தான். ஸோ இதை நம்ம ஒழுங்காக நம்ம அந்த லெவலுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நம்ம பாடியோட மெட்டபாலிசமும். ஸோ இந்த 7 சைன்ஸ் வந்து என்னென்ன நம்ம பாடியில் என்னென்ன சீக்கிரம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெகத்தில் வெள்ளையாக இருக்குது. நெகத்தில் இந்த கோடு கோடாக வெள்ளையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம வந்து மொட்டை மாடியில் நின்று புறா மேலே போனால் புறா புறா பூ போடுன்னு பாட்டு பாடி புறா வந்து கையில் பூ போடுறது கிடையவே கிடையாது. அது நம்ம பாடியில் இருக்க ஜிங்க்கோட லெவலில் சொல்லுது. நம்ம பாடியில் ஜிங்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நெகத்தில் வந்து வெள்ளையாக வருது. ஸோ அதுதான் வந்து தவிர புறா பூ போட்டு புது ட்ரெஸ் கிடைக்க போகிறது கிடையாது. நமக்கு ஜிங்க் தான் ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு டெஃபிஷியன்சி வரதுக்கு இன்னொரு காரணமும் கூட ரிஃபைன்டு சுகர் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளை சர்க்கரை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இது கண்டிப்பாக வந்து வரும் நமக்கு. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் ஐஸ். இப்போ இந்த ஜாண்டிஸ். ஸோ அந்த ஜாண்டிஸ்க்கு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து மஞ்சளாக மாறும், கண் வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக மாறும். ரெட்டாக மாறினா மெட்ராஸை, மஞ்சளாக மாறினா வந்து ஜாண்டிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக மஞ்சளாக ஒரு மாதிரி நெகம்லாம் கூட ஒரு மாதிரி மஞ்சளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதை மாதிரிலாம் மாற ஆரம்பிச்சதுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, பைல் வந்து நம்ம பாடியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பைல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கணும். வந்து மோஸ்ட்லி வந்து இது லிவர் பாதிக்கிறதுனால தான் வருதே இது ஆக்சுவலாக. ஓகேவா? சரி, வந்து அடுத்தது வந்து தேர்ட் திங் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேர்ட் திங் வந்து ப்ளீடிங் கம்ஸ். ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னா அந்த வாயில் இருக்க இந்த கீழே இருக்க அந்த கம்ஸ் வந்து நமக்கு வந்து ரத்தம் வரும். பல்லு விளக்குறப்ப ரத்தம் வரும். ஒரு சில பேருக்கு சும்மாவே ரத்தம் வரும். இல்லைனா லைட்டாக ஏதாவது பட்டாலே ஒரு மாதிரி ரத்தம் வரும். அதை மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் விட்டமின் சி பாடியில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ப்ஸை வந்து கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட்டையும் சுகரையும் வந்து நம்மளோட ஃபுட் லெவல்லேருந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து நம்ம கம்மியாக இருக்கிறதுனால தான் கம்ஸ் வந்து ப்ளீட் ஆகுது. இந்த விட்டமின் சி கம்மியாக இருக்குன்னொன்னே அகெயின் நம்ம வந்து இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் இல்லைனா நம்ம வந்து விட்டமின் சியில் இருக்க வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் அதை மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு அதுக்கப்புறம் சாத்துக்குடி, அப்புறம் வந்து லெமனு இதை மாதிரி ஃபுட்லாம் வந்து அதிகமாக எடுத்துட்டோம்னா விட்டமின் சி தானாகவே நம்ம பாடியில் ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் வீடியோ போட்டிருக்கேன். விட்டமின் சி வந்து பாடியில் சுத்தமாக தங்காது. அது யூரினாக போயிடும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு தினைக்குமே விட்டமின் சி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து ஒரு சில பேர் வந்து குட்டி பசங்களாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே அதுவும் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் இருந்தால் அந்த ஒரு பக்கம் ஐஸ் அதை அப்படியே சுரண்டி அப்படியே சாப்பிடுவாங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடியில் அயன் கம்மியாக இருக்குது. அயன் கம்மியாக இருக்கிறதுனால கிரேவிங் ஆஃப் ஐஸ். ஐஸ்க்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். ஐஸ் வந்து இப்போ ஸ்வீட் எப்படி சாப்பிட்ணும், நம்ம வந்து காரப்பொருள் எப்படி சாப்பிட்ணும், ஒரு ஜுரம் அடித்து முடிச்சோடனே எப்படி தோணுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஐஸையும் வந்து சுரண்டி சாப்பிட்ணும். பொதுவாகவே ஐஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். அவங்களுக்கு வந்து அப்போனா ரொம்ப டெம்ப்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஐஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். இது எதனாலனா ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தை வந்து இல்லைனா வீட்டில் இருக்க பசங்க வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் சுரண்டி சாப்பிட்றாங்க, இல்லை க்யூப்ஸ் அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க வந்து பிடிச்சி ஒன்றும் செய்யலை, தானாகவே ட்ரிகர் பண்ணி செய்கிறாங்க. எதனாலனா ஹெச்பி பிளட் வந்து அவங்க உடம்புல கம்மியாக இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்தமான வழியை தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து லெக் கிராம்ப்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே இந்த கால் வந்து வலிக்கும், ஒரு மாதிரி பெரட்டின மாதிரி இருக்கும், ரொம்ப வலிக்கும், கொஞ்ச நேரம் நின்றுட்டாலே வலிக்கும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியமோட லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஸோ இந்த மாலிகுல்ஸ் இருக்க சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கிறதும்
இல்லன்னா நம்ம வந்து அது இருக்க சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர் ப்ரிஃபர் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. இந்த பிளட் கிராம்ப்ஸ் எதுக்கு வருதுன்னா, மெக்னீசியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இது வந்து கம்மியா இருக்கிறதுனால வருது. நெக்ஸ்ட் வந்து கிரேவிங் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் பிடிச்சி சாப்பிட்றத பத்தி சொன்னேன். இப்போ வந்து ஸ்வீட்ஸு. ஸோ இந்த ஸ்வீட் வந்து எப்படி தானா வந்து அதிகமா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட்ரினலின் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து அட்ரினல் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்துரும். ஸோ இது வந்து ஸ்வீட் வந்து அதிகமா நானால சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸ்வீட்ஸ் நமக்கு அதிகமா சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா, தண்ணி நெறையா குடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்றேன், நம்ம என்ன பண்ணணும்னா சலைவா டெஸ்ட் வந்து பண்ணணும். கார்ட்டிசால் டெஸ்ட். ஸோ இது பண்ணோம்னா அட்ரினல் எந்த அளவுக்கு ஃபங்ஷன் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்வீட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணத்துணும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐப்ரோஸ் வந்து இந்த திக்காக ஒரு மாதிரி இருக்கிறது வந்து, ஸோ இது நார்மல் ஐப்ரோஸ். நார்மல் ஐப்ரோஸ் வந்து அந்த டென்ஸ் வந்து கம்மியாயிட்டே போச்சு, இல்லை கம்மியாயிட்டே வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அயோடினோட லெவல் வந்து நம்ம பாடியில் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அயோடினோட லெவல் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கிறதுனால ஐப்ரோஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஐ அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால ஐப்ரோஸ் மட்டும் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னலாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இந்த அயோடின் கம்மியாகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 24 ஹார்ஸ் யூரின் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த யூரின் டெஸ்ட்டில் நமக்கு என்ன தெரிய வரும்னா, அயோடின் எந்த லெவலில் இருக்குது, நம்ம அதிகமாக எடுத்துக்கணுமா இல்லை கம்மியாக எடுத்துக்கணுமா சொல்லிட்டு அந்த ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெளித்தோற்றத்தை பார்த்து நமக்கு என்ன இருக்குன்னு நம்மளாவே ஒரு கணிப்பு வரும் இல்லையா, அதுக்கு தான் இது சொன்னது. மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. நீங்கள் டக்குன்னு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அவன் ஒரு கேன்சருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பயந்து போகிறதுக்கு, நம்ம இதை மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்கள் நம்ம பாடியை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில். ஸோ இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து எப்படி பத்திரமா மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்காம, இதெல்லாம் இருந்தாலும் நம்ம எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்து யோசிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ இந்த சிம்டம்ஸில் அண்ட் சைன்ஸ்லாம் வந்து நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ இது தவிர வேறு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நார்மல் பர்சனாக எப்படிலாம் தோன்றது வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான் போல வளமுடன் வாழவும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.